arrangements. அப்போ வந்து bill and hold arrangements revenue recognized only if conditions are met அப்படின்றாங்க. Customer requested a delay, goods identified separately, goods ready for delivery, entity cannot use goods for others. இது வந்து ரெவன்யூ ரெகக்னைஸ்டு ஒன்லி இஃப் கண்டிஷன்ஸ் ஆர் மெட்னா, அதாவது பில் அண்ட் ஹோல்ட், கஸ்டமர் பில்டு பட் கூட்ஸ் நாட் எட் டெலிவர்டு. இது வந்து என்ன சொல்லுவாங்க, பில் அண்ட் ஹோல்டுன்னு. என்ன சொல்லிட்டாங்க, கஸ்டமர் பில் போட்டுருவாருங்க பட் கூட்ஸ் டெலிவரி ஆகாது. அப்போ ரெகக்னைஸ் பண்ணிக்கலாமா ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் ரெக்வஸ்டட் டிலே சொன்னால் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். கூட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். கூட்ஸ் ரெடி ஃபார் டெலிவரி அண்ட் என்ட்ரி கேனாட் யூஸ் ஃபார் அதர்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து அதோட முக்கியமான விஷயங்கள். பில் ஹோல்டு அப்படின்றாங்க. வேறு சிலர் வந்து வேறு கஸ்டமருக்கு சேல் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட்டாங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சேல் அண்ட் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பற்றி அவங்க சொல்கிறாங்க. சேல் அண்ட் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சொன்னீங்கன்னா, a repurchase agreement is a contract in which an entity sells goods and also promises or has options to repurchase the goods. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, right to buy back. Seller sells goods but has obligations to right to buy back. 3 cases இந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது repurchase price greater than original price, treated as financing arrangement. Repurchase price is equal or greater than original price. Repurchase price is lesser than original price. அப்போ வந்து treat as lease agreements, customers options to sell back, treat as rate of returns. என்ன சொல்லுவீங்க புரியல அப்படின்னு கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது, ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்சது, நான் வந்து வாங்கிக்கிறேன், ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். In case repurchase agreements, revenue should not be recognized as the customers does not obtain control, even though customers may have physical possession of the goods. Consequently, the entity shall account for the contract as either of the following. Repurchase agreement பாருங்க, ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் வந்து 10 ரூபாய், இந்த ரீபர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 11 ரூபாய். அப்போ எனக்கு ஓகே, சந்தோஷம். நான் வந்து உங்களுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு இந்த 11 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அது ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். இல்லை, ரீபர்ச்சேஸ் இஸ் லெசர் தென் தி ஒரிஜினல் ப்ரைஸ். நான் உனக்கு ஒரிஜினல் சேல்ஸ் பண்ணுறது 10 ரூபாய்க்கு வாங்கினா, ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணி நான் திருப்பி 9 ரூபாய்க்கு உங்களுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ரீபர்ச்சேசிங் ப்ரைஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ financing agreement இங்கே வந்துருமான்னு கேட்டீங்கன்னா, recognize the consideration received as a finance liability and also recognize finance difference between original price and the repurchase price. Finance cost over the time, அந்த டிஃபரன்ஸ் வந்து 1 லட்சம் அப்படின்றது வந்து ஃபினான்ஸ் காஸ்ட் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, இது மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. பைபேக் எடுத்துக்கிறது சொல்லுவாங்க, பைபேக் ப்ரைஸஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பில் அண்ட் ஹோல்டு கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 types of license. Intellectual, right to access intellectual property. Customer gets access over time, revenue recognized over time. That is TV show characters license சொல்லுவாங்க. டிவி ஷோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரைட் டு ஆக்சஸ், இந்த படத்தை நீங்கள் நல்லா போடணும் அப்படின்னு ஒரு ரைட் ஆக்சஸ் வாங்கிக்கலாம். அது வந்து டிவியில் நம்ம ஒளிபரப்பு பண்ணுவாங்க இல்லைங்களா. இப்போ கஸ்டமர்ஸ் கெட் ஆக்சஸ் ஓவர் டைம் ஆர் ரெவன்யூ ரெகக்னைஸ்டு ஓவர் டைம். இதெல்லாம் வந்து டிவி ஷோஸ் கேரக்டர்ஸ் லைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதெல்லாம் வந்து ஈஸி இருக்குது. அது ஃப்ரான்ச்சைசி, பேட்டன், ட்ரேட்மார்க். அப்போ ரெகக்னைசேஷன் ஆஃப் ரெவன்யூ ஃபார் லைசன்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட், motion pictures and music, franchise, patents, trades and copyrights differs from the regions, models for other promised goods and services. License will either provide என்ன பண்ணலாம், yes, the right to access the entity's intellectual property throughout the license period, which results in revenue that is recognized over time. A right to use the entity's intellectual property is to exist at the point in time. So there are 2 types of right of access. Right of access of IP over time and right to use. இதுதான் அவன் சொல்கிறோம். அவன் 2 விஷயத்தை சொல்கிறான். கஸ்டமர் கெட்ஸ் ரைட்ஸ் டு யூஸ் IP, intellectual property, at a point in time. Revenue recognized at a point in time. அல்லது கஸ்டமர் கெட்ஸ் ஓவர் டைம்.
ஓவர் டைம் வந்து எந்த வகையான பற்றி சொல்கிறாங்க. ஐசன்ஸ் ரெண்டு வகைப்படும். அக்சஸ் டு ரைட் டு அக்சஸ் அண்ட் ரைட் டு யூஸ்ன்னு சொல்கிறாங்க. ரைட் டு அக்சஸ் கஸ்டமர் ஐபி காலப்பகுதியில் அக்சஸ் செய்கிறேன். ஸோ ரெவன்யூ ஓவர் டைம் வந்து ரெகனைஸ் பண்ணிடுறேன். அல்லது ரைட் டு யூஸ் கஸ்டமர் ஐபி குறிப்பிட்ட நேரத்தில் யூஸ் செய்யலாம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்கள் ரெகனைஸ் செய்யுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்துங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸாமுக்கு வரக்கூடிய விஷயம் தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து கான்ட்ராக்ட் காஸ்ட். என்னங்க கான்ட்ராக்ட் காஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் அக்விசிஷன் காஸ்ட் அல்லது கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் காஸ்ட் ரெண்டா பிரிக்கிறாங்க. கான்ட்ராக்ட் அக்விசிஷன் காஸ்ட், அடுத்து வந்து கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் காஸ்ட். வாட் யூ மீன் பை கான்ட்ராக்ட் அக்விசிஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் அக்விசிஷன் காஸ்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் காஸ்ட். காஸ்ட் டு அப்டைன் கான்ட்ராக்ட், எக்ஸாம்பிள் சேல்ஸ் கமிஷன். எக்ஸாம்பிள் என்ன செய்யுது? சேல்ஸ் கமிஷன். இஃப் இன்க்ரிமெண்டல் கேபிட்டலைஸ் அஸ் அசெட்ஸ் இஃப் நாட் எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் அக்விசிஷன் காஸ்ட் வந்து காஸ்ட் டு அப்டைன் கான்ட்ராக்ட். இந்த காஸ்ட் வந்து இந்த கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு நான் பண்ணிக்கிறேன். இப்போ சேல்ஸ் கமிஷன் நான் தரேன். அப்போ இன்க்ரிமெண்டலா கேபிட்டலைஸ் அண்ட் அசெட் இஃப் நாட் இன்க்ரிமெண்டலா எக்ஸ்பென்ஸ் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னு. காஸ்ட் இன்கர்டு whether or not contract is obtained or not, recognized as expenses. Cost incurred whether or not contract is obtained or not. இப்போ சேல்ஸ் கமிஷன் நீங்கள் என்ன செய்வீங்க? P&L கொண்டு வைப்பீங்க. வெரி சிம்பிள். அவ்வளோதானே சேல்ஸ் கமிஷன். இன்க்ரிமெண்டல் காஸ்ட் டு அப்டைன் கான்ட்ராக்ட் தட் would not be incurred if contract not obtained. நல்லா கொஞ்சம் இன்க்ரிமெண்டல் காஸ்ட் டு அப்டைன் கான்ட்ராக்ட் தட் would not be incurred if contract not obtained. Recognized as an asset. If the entity expects to recover it. இப்போ இன்க்ரிமெண்டல் சொல்லிட்டாங்க. வாட் இஸ் இன்க்ரிமெண்டல் காஸ்டா அப்படின்னு பார்ப்பாங்க. அது நடந்ததுன்னா பாருங்க, இல்லாட்டி என்ன செஞ்சிருங்க, இப்போ இன்க்ரிமெண்டல் ஆச்சுன்னா கேபிட்டல் பண்ணுங்க. இப்போ நாட்னா என்ன செஞ்சிருங்க, நீங்க கேபிட்டலைஸ் பண்ண வேணாம் அப்படின்றாங்க. இப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். கான்ட்ராக்ட் அக்விசிஷன் காஸ்ட் அப்படின்றாங்க. கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் காஸ்ட்னு அடுத்த விஷயம் ஒன்று சொல்றாங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் காஸ்ட் வந்து காஸ்ட் டு ஃபுல்ஃபில் த கான்ட்ராக்ட், ரெகனைஸ் as asset if directly related to contract, create future benefit, expected to recover cost. This மூணு லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஸ்ட் டைரக்ட்லி related to contract, என்னது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லைபிலிட்டி எல்லாம் சொல்லலாம். காஸ்ட் ஜெனரேட்ஸ் or enhances resources that will be used to satisfy obligations in futures and otherwise அதோட எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெக்ட் ஓவர் டைம் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணிடலாம். அதாவது காஸ்ட் ரெண்டு வகைப்பட்டு சொல்றாங்க. ஒன்று கான்ட்ராக்ட் அக்விசிஷன் காஸ்ட், இன்னொன்று வந்து கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் காஸ்ட். கான்ட்ராக்ட் அக்விசிஷன் காஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பெறக்கூடிய செலவு, அதாவது சேல்ஸ் கமிஷன் கொடுக்குறீங்க. அப்போ இன்க்ரிமெண்டல் காஸ்ட் அசெட்டாக கேபிட்டலைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பென்சஸ் தான் பை அண்ட் கொண்டு சொல்லுவாங்க. அதே வந்து கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் காஸ்ட்ன்றது வந்து ரெகனைஸ் செய்ய கான்ட்ராக்டுக்குள்ள ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஸ் இருக்கணும், ஃபியூச்சரில் பெனிஃபிட் கிடைக்கணும், அல்லது அந்த காஸ்ட் என்ன இந்த கான்ட்ராக்ட்னால ரெக்கவர் ஆகிடணும்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. காஸ்ட் தட் மஸ்ட் பி எக்ஸ்பென்சடு அப்படின்றாங்க. காஸ்ட் மஸ்ட் பி எக்ஸ்பென்ஸ். எஸ், இமிடியேட்லியே நீங்கள் என்ன செய்யணும், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், வேஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், காஸ்ட் ரிலேட்டட் டு கம்ப்ளீட்டட் பெர்மனன்ட் ஆப்ளிகேஷன்ஸ். இந்த செலவுலாம் உடனே என்ன செய்யுங்க, எக்ஸ்பென்சஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமான, எஸ் ரொம்ப 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 முக்கியமானது தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம எக்ஸாம் வச்சு நம்ம பார்க்க போகிறோம்.